ஹே கைஸ், எல்லாரும் கேக்குது இல்லையா? என்னோட பேசுறது கேக்குதா? சூப்பர். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? நிறைய பார்த்தோம். என்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். யூஐ பார்த்தோம், யூஎக்ஸ் பார்த்தோம், ரிசர்ச் என்னன்னு பார்த்தோம், மார்க்கெட் ரிசர்ச் என்னன்னா பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? கிராஃபிக்ஸ் என்ன பார்த்தோம்? ஓகே. ஓகே, டெவலப்பர் பத்தி பார்த்தோம். ஓகே. பேங்க். ஓகே, பேங்க் பத்தி பார்த்தோம். சூப்பர், வெரி குட். பெயின் பாயிண்ட் பார்த்தோம். சூப்பர், வெரி குட். வேற ஸ்விக்கி பத்தி பார்த்தோம். கரெக்டா? ஸ்விக்கியில் இருக்கிற யூசர் பார்த்தோம். எத்தனை டைப் ஆஃப் யூசர் இருக்காங்க? லைக் எண்ட் யூசர். எண்ட் யூசர் ஒரு யூசர். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரை பார்த்தோம்? சொல்லுங்கப்பா. வேற என்ன பார்த்தோம்? அமேசான் ஷாப்பிங் பார்த்தோம், எண்ட் யூசர் பார்த்தோம், பெயின் பாயிண்ட், யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச். ஓகே, வெரி குட். இன்னைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். Session is going to kick start now. Okay. Delivery partner. Okay, wrongly went. Okay, done. Web accessibility பார்த்தோம். Super, very good. They understanding the user mind and creating a app. Very good. Sri, super point. Very good. Okay. வேற? Okay, super. And benefits, other country logos. Okay. Bank websites, clear UI. Bank, what are the types of bank? Okay. Super. We have seen this many things. எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ்க்கு வேலை இருக்கா, இண்டஸ்ட்ரியில ஸ்கோப் இருக்கா அப்படின்றதுக்காக பார்த்தோம். ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவங்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு, என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெடியா? யாரெல்லாம் வந்து கியூரியஸா இருக்கீங்க? கியூரியஸா இருக்கீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. சூப்பர், நிறைய பேர் வந்து கியூரியஸா இருக்கீங்க. ரியலி ஹாப்பி டு சி தட். சேம் லிங்க் தான், ஏன்னா நிறைய பேர் ஏன் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஓகே, குட். பார்க்கலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனோட ரோல்ஸ் அண்ட் டிசைனர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும், ஒரு யூஎக்ஸ் டிசைனர்னா, ஒரு யூஐ டிசைனர்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யூஐ டிசைனரோடைய வேலை என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு, என்னென்ன டூல்லாம் கத்துக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா கூப்பிடுங்க அஜித், கண்டிப்பா கூப்பிடுங்க. 45 பீப்புள், சாரி 43 பீப்புள் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்குன்னா எஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபைன். ஹூ இஸ் யூஐ டிசைனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஐ டிசைனர் வில் ஒர்க் ஆன் தி ஒரு ப்ராடக்டோடைய லுக் அண்ட் ஃபீல்ல ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்னா என்னப்பா? ப்ராடக்ட்னா ரெண்டு விதமான ப்ராடக்ட் இருக்கு நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் டூ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் தி மார்க்கெட். அது என்ன ப்ரோ டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்? ஒன் இஸ் physical product, another one is digital product. ஓகே, அதாவது பிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஓகே, பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன, டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன, சொல்லுங்க ப்ரோ. ஓகே, ஸோ பிசிக்கல் ப்ராடக்ட். பிசிக்கல் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை, உங்க கையால எதெல்லாம் தொட முடியுதோ அது எல்லாம் பிசிக்கல் ப்ராடக்ட். கம்ப்யூட்டரு, மொபைலு, லேப்டாப்பு. ஓகே, வாட் அண்ட் ஆல் யூ கேன் ஏபிள் டு டச், தட் ஆல் கம்ஸ் அண்டர் பிசிக்கல் ப்ராடக்ட். ஓகேவா? இங்க பாக்குறீங்க இல்லையா, ஷூல இருந்து புக்ல இருந்து விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க? பிசிக்கல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? பிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே, அடுத்து டிஜிட்டல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன ப்ரோ? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா ஓகே, டிஜிட்டல் ப்ராடக்ட்னா இ-புக்ஸ், மியூசிக், சாஃப்ட்வேர், ஆன்லைன் கோர்சஸ், வீடியோ கேம்ஸ், ஆப்ஸ் அண்ட் மூவிஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட். இப்போ நம்ம யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்க அதான் நம்ம பார்க்க போறோம். எஸ், இந்த பிசிக்கல் ப்ராடக்ட் இருக்குல்ல, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, இதெல்லாமும் ஒரு டிசைனர் டிசைன் பண்றாரு. இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பர்சன் டிசைன் பண்றாரு. யார் பண்றாங்க? ஒரு டிசைனர் டிசைன் பண்றாரு. டிஜிட்டல் ப்ராடக்டையும் டிசைன் பண்றாரு, பிசிக்கல் ப்ராடக்ட் டிசைன் பண்றாரு. ஓகேவா? பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு டிசைன் பண்றவங்களுக்கு பேரு ஒன்று இருக்கு. அவங்களுக்கு பேர் வந்து இன்டராக்ஷன் டிசைனர் ஆர் இண்டஸ்ட்ரியல் டிசைனர்.
இண்டஸ்ட்ரியல் டிசைனர். அது என்னப்பா இண்டஸ்ட்ரியல் டிசைனர்? இண்டஸ்ட்ரியல் டிசைனர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான சேரு, டேபிள், பெஞ்சு எல்லாத்தையும் டிசைன் பண்றவங்களுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர்னு பேரு. செம காசு இதுக்குமே. நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு கார்ல இருந்து, பைக்ல இருந்து, யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருந்து எல்லா விதமான டிசைன்ஸையும் கொண்டு வரவங்களுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் டிசைனர்னு பேரு. ப்ரோ இதை நான் இந்த இண்டஸ்ட்ரியல் டிசைனர் ஆகிறதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணணும்? இண்டஸ்ட்ரியல் டிசைனர் ஆகிறதுக்கு நீங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜில இல்ல இந்த ஃபேஷன் காலேஜ், இந்த டிசைன் காலேஜஸ்ல படிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் லைட்டா படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் பி அ டிசைனர். ப்ரோ இப்போ அவங்களுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னா, ரெண்டு இப்போ நம்ம அதான் படிக்க போறோம். அவங்க எல்லாரும் பிசிக்கல் ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவாங்க, நீ டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைன் பண்ண போற. டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன ப்ரோ? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா ஆப், வெப், மொபைல் ஆப், வெப் ஆப், டெஸ்க்டாப் ஆப், டிவி ஆப், வெப், வாட்ச் ஓஎஸ், இதுக்கான டிசைன்ஸ் பண்றவங்களுக்கு பேரு டிஜிட்டல் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனரோட வேலை என்னது அப்படின்னா, இந்த மாதிரி உட்காந்து ரிசர்ச் பண்ணி கொலாபரேட்டிவா ஒரு யூசருக்கு என்ன தேவைப்படுதுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டிசைனை கொண்டு வர்றது. இண்டஸ்ட்ரியல் டிசைனரோட வேலை என்ன ப்ரோ? அவரும் அதே தான் பண்ண போறாரு. ரிசர்ச் பண்ண போறாரு, டிசைன் பண்ண போறாரு, கொலாபரேட் பண்ண போறாரு, எவாலுவேட் பண்ண போறாரு, ப்ரெசன்டேஷன் பண்ண போறாரு. பட் எதுக்கு பண்ண போறாரு? பிசிக்கல் ப்ராடக்ட்டுக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்? டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு. இப்ப புரிஞ்சுச்சாப்பா பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன, டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு? எஸ், வெரி குட். இந்த ரெண்டு டிசைன்ல நீங்க இப்ப யாரை டிசைன் பண்ண போறீங்க? நீங்க வந்து இப்ப வந்து டிஜிட்டலுக்காக டிசைன் பண்ண போறீங்க. ஸோ யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸோட வேலை என்னது அப்படின்னா, உங்களுக்கு வேலை என்னன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்டை டிசைன் பண்றது தான் உங்களோட வேலை. ஓகே, அதாவது நீங்க வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனரா இந்த பக்கம் உங்களோட மொபைல் ஆப் அண்ட் வெப் டிசைனிங் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணலாம். நீ நல்லா கிரியேட்டிவா வரைவ, ஒரு ப்ராடக்ட் உன்னால டிசைன் பண்ண முடியும்னா நீ இந்த பக்கமும் போய்க்கலாம். அதாவது இண்டஸ்ட்ரி சைட்லயும் போய்க்கலாம். வாஷிங் மிஷின் டிசைன் பண்றது, வாட்ச், டிவி, ஸ்மார்ட் போன்ஸ், இதெல்லாம் டிசைன் பண்றதுக்கும் நீங்க போய்க்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆனா நீ அதுலயும் டேலண்டட் ஆகணும், அதுலயும் நாலேஜபிளான பர்சனா மாறணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா கைஸ்? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர், யூ வாண்ட் டு டூ அ டிஜிட்டல் ப்ராடக்ட். சரி, ஓகே. இப்போ புரிஞ்சிருச்சா? நீங்க எல்லாம் மொபைல் ஆப்புக்கும் வெப்புக்கு தான் ஒர்க் பண்ண போறீங்க, கம்ப்யூட்டருக்கு ஒர்க் பண்ண போறீங்க, இந்த மாதிரி டிவைஸ்க்கு ஒர்க் பண்ண போறீங்க, அந்த டிவைஸ்ல ஓட போற ஆப்புக்கு டிசைன் பண்ண போறீங்க. இதுதான் விஷயம். இப்போ யூஐ டிசைனர் யாரு? அந்த ப்ராடக்டோடைய லுக் அண்ட் ஃபீலு, ஸ்கிரீனு, டிஜிட்டல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு யூசரும் ஒரு டிவைஸும் எப்படி வந்து தொடர்பை வந்து ஏற்படுத்துறாங்க, கம்யூனிகேஷன் எப்படி பண்ண போறாங்க, அதை தான் திங்க் பண்றவனுக்கு பேரு, இல்ல யோசிக்கிறவனுக்கு பேரு, இல்ல டிசைன் பண்றவனுக்கு பேரு யூஐ டிசைனர் சொல்லுவாங்க. He will work on the overall look and feel of the application, color, logo, typography, font, layout. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்திலயும் அவர் ஒர்க் பண்ணுவார். அவருக்கு என்னென்ன ப்ரோ டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு யூஎக்ஸ் டிசைனருக்கு என்னென்ன ப்ரோ டூல் தெரியணும்? சாரி, ஒரு யூஐ டிசைனருக்கு என்ன ப்ரோ டூல் தெரியணும் அப்படின்னா, ஒரு யூஐ டிசைனருக்கு டூல்ஸ் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, யூஐ டிசைன் பண்ணக்கூடிய டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபிக்மா, பால்சமிக், மீரோ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய டூல்ஸ் காட்டுவாங்க, நான் சில டூல்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். ஓகேவா? இதோ இருக்கு பாருங்கப்பா. இதுல இந்த ஃபிக்மா அண்ட் எக்ஸ்டி அண்ட் ஸ்கெட்ச், இந்த இன்விஷன்,
எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு, ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. சேம் சேம் லுக் அண்ட் ஃபீல். அதாவது ஒரே ஒரு டூலை கற்றுக்கிட்டாலுமே நீங்கள் எல்லா டூலையும் கற்றுக்கலாம். நீ ஃபிக்மா மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், மீதி எல்லா டூல்லையும் ஒர்க் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஃபோட்டோஷாப் அண்ட் இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் இந்த பால்சமிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ப்ளஸ் அது வந்து கிராஃபிக் டிசைனிங் டூல். அது நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும்னு அவசியமே கிடையவே கிடையாது. நீ ஃபிக்மா, எக்ஸ்டி அண்ட் ஸ்கெட்ச், இன்விஷன் இதில் மட்டும் படித்தா கூட ஓகே தான். ஓகேவா? சரி, இப்போ நீ டூல்ஸ் மட்டும் படிச்சிட்டியா? டூல்ஸ் பார்க்குறியா? ஒர்க் பண்ணுறியா? இது போதுமா டிசைனர் ஆகிறதுக்கு? கிடையாது. ஸோ நீங்க இன்னும் படிக்க வேண்டிய விஷயங்கள் யூஐ டிசைனருக்கு நிறைய இருக்கு. அது என்னன்றத பார்த்துருவோமா? எஸ். நீங்க என்னென்ன பண்ணணும்? உங்களோட ஆப்போடைய டிசைன்ஸை டிசைன் பண்ணணும். ஐகானு, கலரு, டைப்போகிராஃபி, இமேஜ், லுக் அண்ட் ஃபீலு எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம், எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம், டிசைன் பண்ணதுக்கு அப்புறம், யூ வாண்ட் டு டூ அ அனாலிசிஸ் அபவுட் ஆண்ட்ராய்டுன்னா என்ன, ஐஓஎஸ்னா என்ன, விண்டோஸ்னா என்னன்னு பார்க்கணும். கோடிங் நாலேஜ், எஸ்டிஎம்எல்னா என்ன, சிஎஸ்எஸ்னா என்ன, ஆங்குலர்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னா ப்ரோ டிசைன் டிசைனருக்கு வந்து கோடிங்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. நீங்க என்ன ப்ரோ வந்து கோடிங்லாம் பார்க்க சொல்றீங்க? நீ கோடிங் எழுத தேவையில்லை, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா போதும். நீ கோடிங் எழுத தேவையில்லை, நீ எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா போதும். யூ கேன் பி அ பக்கா யூஐ டிசைனர். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இந்த 3 ஓஎஸ்சி நீ கத்துக்கணும். அதாவது இந்த 3 ஓஎஸ் உடைய டிசைன்ஸை கத்துக்கணும். சொல்றது புரியுதாப்பா? என்னது ஓஎஸ்? இந்த 3 ஆப்போடைய ஓஎஸை கத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங் லாங்குவேஜஸ், இந்த HTML, CSS அண்ட் ஆங்குலர் ஜேஎஸ் கத்துக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? ஃபைன். அடுத்து என்னென்ன பிளாட்ஃபார்முக்கு சார் நம்ம டிசைன் பண்ணணும்? இந்த கொஸ்டின் யாராருக்கெல்லாம் இருக்கு? என்னென்ன பிளாட்ஃபார்முக்குலாம் டிசைன் பண்ணணும் சார் நாங்க அப்படின்னு யாராருக்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு? எஸ். எதுக்கெல்லாம் சார் நான் டிசைன் பண்ணுவேன்? நீங்க எதுக்கெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்சைட், மொபைல் ஆப், டேப், டெஸ்க்டாப் ஆப், மேக் ஆப், விண்டோஸ் ஆப், ஸ்மார்ட் இன்டர்ஃபேசஸ், ஸ்மார்ட் வாட்ச் இன்டர்ஃபேசஸ் அண்ட் விஷன் ப்ரோ ஓஎஸ். இப்போ புதுசாக வந்திருக்கிற டிவைஸ். இந்த மாதிரி பல்வேறு விதமான புது புது டிவைசஸ் நம்ம ஊர்ல வந்துகிட்டே இருக்கு. ஓகே, டிஜிட்டல் டிவைசஸ்ன்னு போட்டீங்கன்னா நிறைய டிவைஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. லேப்டாப், ஓகே, டேப்லெட், ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? விஆர் கேட்ஜெட், ஓகே, அண்ட் தென் ஸ்மார்ட் வாட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு. இதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. பட் இதுக்கெல்லாம் நம்ம டிசைன் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியது ஒன்லி பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிஸ்பிளேவோட இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம டிசைன் பண்ணணும். அது என்ன டிவைஸ் டிஸ்பிளே? உங்களோட டிவி, ஸ்மார்ட் வாட்ச்சு, மொபைல் ஃபோனு, கம்ப்யூட்டரு, டேபு, இந்த மாதிரி டிவைஸ் எது எதெல்லாம் ஸ்க்ரீன் வச்சிருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? டிசைன் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட வேலையும் கூட. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லேப்டாப்புக்கு, கம்ப்யூட்டருக்கு, டேபுக்கு, மொபைல் ஆப்புக்கு பண்ணுறோம், வாட்சுக்கு பண்ணுறோம், டிவிக்கு பண்ணுறோம்,
விஷன் ப்ரோ ஓஎஸ்க்கு பண்றோம். இது எல்லாத்துக்கும் வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் கிரியேட்டிங் தி யூஎக்ஸ் அண்ட் யூஐ ஸ்கிரீன். புரிஞ்சுதாப்பா? ஒரு கிளாரிட்டி இருக்கா இப்போ இது வரையும்? ஸோ நம்ம எந்தெந்த ஸ்க்ரீனுக்குலாம் ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், இதோடைய ஓஎஸ் அண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் அ யூஐ டிசைனரா யூ நீட் டு லேர்ன் திஸ் ஒன். அப்போ ஆண்ட்ராய்டோடைய ஓஎஸை பற்றி நீங்கள் படிக்கணும். ஆண்ட்ராய்டோட ஓஎஸ்க்கு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்கு, அதை நம்ம கற்றுக்கணும். அதே மாதிரி ஐஓஎஸ்க்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை நம்ம கற்றுக்கணும். ஐஓஎஸ்க்குன்னு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது, அதை நம்ம கற்றுக்கணும். அப்புறம் விண்டோஸுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை நம்ம கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்குனா மட்டும்தான் நீங்க ஒரு ப்ராப்பரான யூஐ டிசைனர். இல்லைன்னா நீங்க டிசைனர் கிடையாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? இப்போ இந்த டிசைன்ஸோடைய பேட்டர்னையும் கற்றுக்கணும். இந்த டிசைன் சொல்லி டிசைன் பண்ணக்கூடிய டூல்ஸு, அதாவது ஃபிக்மா மாதிரியான டூலையும் கற்றுக்கணும். இது எல்லாம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியும். புரிஞ்சுதாப்பா? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் மல்டிபிள் டிவைசஸ் லைக் திஸ். என்னென்ன மாதிரியான டெலிவரபிள்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ண ப்ரோ யூஐ டிசைனரு? ஒரு யூஐ டிசைனோட டெலிவரபிள் என்ன? டெலிவரபிள்னா ஒன்றும் இல்லை, வேலைக்கு போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் கொடுப்பீங்க அங்க. ஒரு யூஐ டிசைன் என்னெல்லாம் கொடுப்பாரு, ஒரு டெவலப்பர் கிட்ட என்னெல்லாம் கொடுப்பாருன்னா, யூஐ டெலிவரபிள் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய கொடுப்பாரு அவரு. உங்களுடைய மொபைல் ஆப்போட டிசைனு, ஓகே, ஒயர் ஃப்ரேம்ஸு, ஐகான்ஸு, இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சிங் கொடுப்பீங்க, ஒயர் ஃப்ரேமிங் கொடுப்பீங்க, விஷுவலைசேஷன் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து ஐகான் தனியா, வீடியோ தனியா, இமேஜ் தனியா கொடுப்பீங்க. இது எல்லாம் யூஐ டிசைனோட வேலை. அதுவே யூஎக்ஸ் டிசைன் என்ன பூரா பண்ணுவார், அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட டெலிவரபிள் நான் என்னென்ன தெரிஞ்சுதா? ஸோ யூஐ டிசைனோட டெலிவரபிள் என்ன அப்படின்னா ஐகான்ல ஒர்க் பண்ணி கொடுப்பீங்க. யூஐ டெலிவரபிள்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஐகான், இமேஜ், இதோ இருக்கு பாருங்க, லே அவுட்டு, கிரிட்டு, கலர் தியரி, கலரு, டைப்போகிராஃபி, இன்ட்ராக்ஷன்ஸு, இல்லுஸ்ட்ரேஷன்ஸு, யூஐ அனிமேஷனு, அதர் அசட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய டெவலப்மெண்ட் பர்சன்கிட்ட கொடுக்கணும். யாருக்கிட்ட? டெவலப்பர் கிட்ட. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெவ் அனோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்ண ஒரு ரியல் ஃபைலை காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட ஒரு ஃபைல். இதில் எப்படிலாம் இந்த ஃபைல் ஒர்க் ஆகுது, இங்கே கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத நான் காட்டணும். இதோ இருக்கு பாருங்களேன், பேரண்ட் டு ஆர்டர் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி போட்டு நான் என்ன பண்ணணும், ஷோகேஸ் பண்ணணும். ஒரு ஐக்கானா போட்டு சிம்பிள் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு? டெவலப்பருக்கு தெரியாது இது என்ன ஃபார்மேட்ல ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல கிளிக் பண்ணா என்ன ஆகணும் அப்படின்றத தெளிவா எழுதி கொடுக்கணும். அதான் என் வேலை, யூஐ டிசைனரோட வேலை. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்றீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம் கொடுக்கணும் நம்ம ஆளுங்க கிட்ட. ஒரு டெவலப்பர் கிட்ட ஒவ்வொரு ஆப்புக்கான ஒரு ஒரு ப்ராக்ரஸ், ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அழகா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடணும். அதை டெவலப்பர் என்ன பண்ணுவார், கோடிங்காக எடுத்துப்பார். இதோ இருக்கு பாருங்க, கோடிங்கில் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடுவார். கோடை எடுப்பார், போவார்,
ஓகே, HTML இதை வந்துச்சு பாருங்க, கோடிங் எல்லாமே காட்டுச்சு ரெடியா. டிசைனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க ஈஸியாவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவீங்க. புரிஞ்சுதா? உங்களுடைய டிசைன் எலமெண்ட்ஸை, உங்களோட டிசைன் லே அவுட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டா கொடுத்துடணும். யாருக்கிட்ட கொடுக்கணும்? உங்களோட டெவலப்பர்கிட்ட. ஸ்லைடு பாரு, சர்ச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டூடு லிஸ்ட்டு, டிராப் டவுனு, இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு. உங்க யூஐக்கு, உங்களோட ஆப்புக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த யூஐயோட எலமெண்டோட பேர்லாம் நீங்க படிச்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஒரு ஆப்பை டிசைன் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. சொல்றது புரிஞ்சுதாப்பா? இப்போ யூஐ டிசைனருடைய ஒர்க் என்ன, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்களோட டெலிவரபிள்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம்னா, யூஐ டிசைனருடைய ஒர்க்னா என்ன, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடுவாங்கன்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ல யூஎக்ஸ் டிசைனர் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்வாங்க. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? ஐ எம் யூஐ யூஎக்ஸ் டிசைனர், ஐ எம் யூஐ யூஎக்ஸ். யூஎக்ஸ் தான் ஃபர்ஸ்ட், யூஐ செகண்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க? எஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ப்ரோ பண்ணுவோம் அப்படின்னா, யூ வில் ஃபைண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அந்த யூசருக்கு என்ன தேவைப்படுது, என்ன வேணும் அப்படின்றது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கான ஒர்க்கை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேரு யூஎக்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூஎக்ஸ் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த யூஎக்ஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்ட் தி ஆடியன்ஸ். என்ன பண்ணணும்? உங்களுடைய யூசரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எம்பத்தைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னப்பா பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்னா டிஃபைன், டிஃபைன் த ப்ராப்ளம். யூசருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஐடியேஷன், யூசருடைய ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் அதுல சொல்யூஷனை நீங்க பில்ட் பண்ணணும், பிரைன் ஸ்டார்மிங் பண்ணணும், உங்களுடைய பீப்புள் கூட டிஸ்கஸ் பண்ணணும். அதான் ஐடியேஷன். இந்த 3 செக்மெண்ட்டுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த 2 செக்மெண்ட்டுக்கு பேரு தான் யூஎக்ஸ். இந்த ப்ரோட்டோடைப்பிங் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் யூஐயே வருது. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர்? இந்த இந்த ப்ரோட்டோடைப்பிங் செக்மெண்ட் தான் 4வது செக்மெண்ட் இன் யூஎக்ஸ். டிசைன் திங்கிங்ன்ற ஒரு ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் யூசர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு 4வது டெலிவரபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஐஏ. எல்லாரும் ஆனா ஆரம்பத்துல யூஐ போய் படிப்பாங்க, தப்பு. ஸோ உங்களுடைய யூஎக்ஸ் ப்ராசஸை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்து ஐடியேஷன், அடுத்து டெஸ்டிங் அண்ட் இன்ட்ராக்ஷன், அண்ட் உங்களுடைய யூசபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, விஷுவல் கம்யூனிகேஷன், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் திங்கிங், இந்த எல்லா ப்ராசஸ்லையும் ஒர்க் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுத்தீங்கன்னா அதற்கு பெயர் ஒரு யூஎக்ஸ் டிசைன், ப்ராப்பர் யூஎக்ஸ் டிசைன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா கைஸ்? யாராக்கெல்லாம் புரிஞ்சுது? புரிஞ்சவங்களா எஸ்ன்னு போடுங்க பார்க்கலாம். கிளியரா இருக்கு ப்ரோ? யூஐனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, இப்போ யூஎக்ஸ் தெரிஞ்சிருச்சு, என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சா? இப்போ யூஎக்ஸ் டெலிவரபிள் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ யூஎக்ஸ் டெலிவரபிள் பார்க்கலாமா? டெலிவரபிள்னா ஒன்றும் இல்லை, நீங்க வேலைக்கு போயிட்டுனா என்ன பண்ணி கொடுப்பீங்க? அங்க போயிட்டு யூஎக்ஸ்குள்ள போயிட்டு என்ன டெலிவரபிள் கொடுப்பீங்க? அங்க வேலைக்குள்ள போயிட்டா என்னென்ன கேட்பாங்க நம்மள? பாத்துருவோமா அதைய? எஸ். இங்க கொஞ்சம் டெக்னிக்கலா மைண்டை போட்டு ஒர்க் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது.
ஓகேவா? ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்சோனா, யூசர் பர்சோனா. ஓகேவா? அது பேர் என்னப்பா? யூசர் பர்சோனா. நான் நேத்தே சொன்னேன், யூசர் பர்சோனான்னு ஒன்று இருக்குப்பா. ஒரு யூசர் யாரு, அவங்க என்னன்னு கண்டுபிடிக்கணும்ப்பா. சொன்னா யூசர் பர்சனா ஒரு டெலிவரபிள். வேற என்ன ப்ரோ டெலிவரபிள் இருக்கு? ஸ்டோரி போர்டு. ஸ்டோரி போர்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க அந்த மூவி எல்லாம் எழுதி முன்னாடியே படத்தை சீன் பை சீனா வரைஞ்சிட்டு போயிடுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் வந்து ஸ்டோரி போர்டு. அதுக்கு அடுத்து கஸ்டமர் ஜர்னி மேப். அதாவது ஒரு யூசர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை வரைஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் வந்து கஸ்டமர் ஜர்னி மேப். அடுத்து பிரைன் ஸ்டாமிங். பிரைன் ஸ்டாமிங்னா ஒரு யூசர் ஒரு டிசைனர் ஒரு 10 டிசைனர்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட டீம் கூட சேர்ந்து ஒரு விஷயத்த பிரைன் ஸ்டாமிங் பண்ணி கொண்டு வராங்கன்னா அதுக்கு பேர் பிரைன் ஸ்டாமிங். அது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்க ஆப்புக்குள்ள வர ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல, ஹாய் ஜாயன், ஹாய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஆப்புக்குள்ள வர ஒவ்வொரு வார்த்தைகள் இருக்குல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்டர் த ஃபைல், ப்ளீஸ் என்டர் த ஃபார்மேட். அந்த அந்த உள்ள வர டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதுறது யாருன்னா நீங்க தான். சைட் மேப். உங்களோட சைட்டோடைய நேவிகேஷன் ஸ்ட்ரக்சர் இது. அடுத்து யூசர் ஃப்ளோ. அதாவது யூசர் ஃப்ளோனா என்னன்னா உங்களுடைய ஆப்புடைய என்டையர் ஃப்ளோ, தட் இஸ் யூசர் ஃப்ளோ. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இன்டர்ஃபேஸ் டிசைனுக்குள்ளே வரீங்க. ஒயர் ஃப்ரேம். பேசிக் ஒயர் ஃப்ரேம், வெப் லேஅவுட், டேப் லேஅவுட், மொபைல் லேஅவுட், லோ ஃபெலிட்டி டிசைன், ஹை ஃபெலிட்டி டிசைன், மிட் ஃபெலிட்டி டிசைன். அதுல ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்னா ஃபைனல் அவுட்புட் முன்னாடி காட்டுற ஒரு டிசைன் ப்ரோட்டோடைப். சாம்பிள் அவுட்புட். அதுல லோ ஃபெலிட்டி மிட் ஃபெலிட்டின்னு இருக்கு. இதான் ஃபிக்மாவில் பாக்குற டிசைன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இது ஃபிக்மா. ஃபிக்மா இருக்கிற ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் யூஎக்ஸ் ரைட்டிங் அண்ட் மைக்ரோ காப்பி. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உங்க ஆப்புக்குள்ள எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் ரைட்டர் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் டிசைன், டிசைன் சிஸ்டம், மார்க்அப்ஸ். மார்க்அப்ஸ்னா உங்களுடைய டிசைனை ஒரு ஆப்பா காட்டுறது. அதாவது டிசைன் பண்ண வெறும் டயக்ராம அப்படியே வந்து ஒரு மொபைல் ஃப்ரேம்ல வச்சு காட்டுறது. மார்க்அப் யூஐ போட்டு பாருங்க. எஸ், இது மாதிரி காட்டுறதுக்கு பேரு மார்க்அப் டிசைன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசைனை போட்டதுக்கு அப்புறம் போடுறதுக்கு பேரு ஒயர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இதான் மார்க்அப் டிசைன் இருக்கு பாருங்க. ஒரு டிசைனை உங்க மொபைல்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்ற வச்சு காட்டுறதுக்கு பேரு மார்க்அப்னு சொல்லுவாங்க. அடுத்த டிசைன் சிஸ்டம். உங்க ஆப்புக்கு எப்படி வந்து உங்க வீடு கட்டுறதுக்கு கம்பி ஜல்லி மண்ணெல்லாம் வச்சு ரெடியா வச்சிருக்கீங்களோ, அது போல உங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, சாரி உங்க ஆப் கட்டுறதுக்கு முன்னாடி, உங்க ஆப்பை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபாண்ட், கலரு, லே அவுட் எல்லாத்தையும் ப்ராப்பரா இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், வரைஞ்சி வச்சுக்கணும். அப்பதான் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், கடை அங்கிருந்து எடுத்து போட்டு அழகா பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இது வந்து யூசபிலிட்டி ரிப்போர்ட். நீங்க பண்ண டிசைனை வேல்யூவேஷன் பண்ற விஷயங்கள். இதான் யூசபிலிட்டி ரிப்போர்ட். எவ்வளவு எஃபெக்டிவா பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு, எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்றது. அப்புறம் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து உங்க ஆப்பை வந்து நீங்க பாக்குறீங்கல்ல ஒவ்வொரு ஆப்,
அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். அதாவது நீங்க லாகின் பண்ணி பண்றது எல்லாத்தையுமே எங்களால ட்ராக் பண்ண முடியும். நாங்க ட்ராக் பண்ணுவோம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது யாருன்னு தெரியாது. பட் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் வந்திருக்காரு உள்ள அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க. அடோப் அனலிட்டிக்ஸ், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் கூகுள் அனலிட்டிக்ஸ். இவங்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருவோம் எங்களோட ஆப்ல. நீங்க யார் எங்கேருந்து வந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க எங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ண முடியும். இதோ இருக்கு பாருங்க இதான். ஸோ அப்போ ஒரு ஆப்ல நீ எந்த பக்கம் உன் கர்சர் எடுத்துட்டு போற, எந்த பக்கம் மவுஸ் அதிகமா மூவ் ஆகுது, உனக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்குன்றத என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா? இது எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணணும் டிசைனர்ஸ். என்ன ப்ரோ இதெல்லாமா பண்ணுவாங்க? அதனாலதான் அமேசான் அமேசான் மாதிரியான கம்பெனிகள்லாம் பல கோடி ரூபா ரெவன்யூ சம்பாதிக்கிறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்றது எல்லாம் உனக்கு தெரியும். நீ அமேசானுக்குள்ள போனாலுமே 4 ரூபாய்க்கு பொருள் வாங்க போயிட்டு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஏன்னா அவன் உங்க எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். உன் பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அந்த யூசரோட பிஹேவியர் எல்லாமே தெரிஞ்சிருச்சு யாருக்கு. ஸோ யூசரோட பிஹேவியர் அனலைஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஸோ அதனால ஈஸியா என்ன பண்ணிடுறான் அவங்கள அழகா ட்ராக்கிங் பண்ணி அழகா என்ன பண்றான் பொருள் வாங்க வச்சிடறான். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் யூஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். இது மட்டும் தானா ப்ரோ? கிடையவே கிடையாது. இன்னும் அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் பார்த்ததெல்லாம் ஒரு ட்ரைலர். இதோ இருக்கு பாருங்க. காமனா மார்க்கெட்ல யூஸ் பண்ணக்கூடிய வயர் ஃப்ரேம், புரோட்டோடைப், ஃப்ளோ சார்ட், சைட் மேப், யூசபிலிட்டி, ஸ்டைல் கைட், யூசர் ஜர்னி மேப், காம்படிட்டிவ் அனலைஸ், ஐஃபினிட்டி, மார்க்அப், ஃபைண்டிங் சிஸ்டம், பர்சோனா, ப்ராப்பர் புரோட்டோடைப், கண்டென்ட் இன்வென்டரி, மூட் போர்டு, இன்ஃபோகிராபிக்ஸ். இதெல்லாம் காமனான டெலிவரபிள். ஆனா இதை விட அதிகமாகவும் இருக்கு மார்க்கெட்ல. இது மாதிரி அதிகமாகவும் இருக்கு மார்க்கெட்ல, பயனும் படுத்துறாங்க. ஓகேவா? அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் அண்ட் யூசபிலிட்டி ரிப்போர்ட். ஓகேவா? எஸ். ஃபைன். கம்மிங் பேக் டு அவர் யூஎக்ஸ். ஸோ இப்போ யூஎக்ஸ் டிசைன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா? உங்களுடைய யூசர் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி அவனுக்கான ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அவனுக்கான சொல்யூஷன்ல ஒர்க் பண்ணி யூஎக்ஸ் டிசைனர்ஸ் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு சாரி யூஐ டிசைனர் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு டேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இதான்ப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார் வயர் ஃப்ரேமே போடுவார். இதுதான் வயர் ஃப்ரேம். இதுக்கு பேர் லோ ஃபெடிலிட்டி. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரோட்டோடைப்லாம் போட்டு மிட் ஃபெடிலிட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் ஐஃபெலிட்டி. ஐஃபெலிட்டி டிசைன் இந்த வரைக்கும் பாருங்க தான் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஐஃபைல் டிசைன். நான் வந்து ஃபைனலா என்னோட ஆப்புக்கு நான் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணி ஷேர் பண்ணுவேன். போட்டோஸ் எல்லாம் போட்டு இமேஜ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி நான் கொடுத்துருவேன். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஹை ஃபைலிட்டி டிசைன். புரிஞ்சுதா? ஃபைன். இது எல்லாம் காமனான டெலிவரபிள்ஸ் ஃபார் யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸ். இது வரையும் எனக்கு கிளியரா இருக்கு ப்ரோ. எனக்கு இது வரையும் கிளியரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கிளியரா இருக்கு ப்ரோ. இதுவரை எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. நேத்தும் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எனக்கு புரிஞ்சுது, நேற்று அடுத்த செஷன் புரிஞ்சுது, இப்பயும் எனக்கு புரிஞ்சுட்டே இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா? சார் ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனுக்கு எவ்வளோ சார் சேலரி கிடைக்கும்? இதான் நெக்ஸ்ட் டாபிக். ஜாப் எப்படி சார் கிடைக்கும்? ஜாப் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? வேலை கிடைக்குமா சார்? இதான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கா?
சார் சேலரி எவ்வளவு சார் கிடைக்கும்? ஜாப் வேகன்சி எப்படி சார் இருக்கு? இது எல்லாருக்குமே இருக்கும், ஏன்னா எனக்குமே இருந்துச்சு. நானும் ஆரம்பத்துல படிக்கும் போது ஸ்கோப் இருக்குமா, படிச்சா சம்பாதிக்கலாமா அப்படின்னு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் நிறையா. ஓகேவா? நிறைய யோசிச்சேன். பட் கைதான், ஐ மீன் எப்படி சொல்றது, படிச்சதுனால தான் இப்போதைக்கு நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஏர்ன் பண்றேன். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சரி, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பயுமே யூஐ டிசைனருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட்ல ஒரு growth இருக்குது. சொல்றது புரியுதாப்பா? எப்பயுமே ஒரு growth இருந்துட்டு தான் இருக்கு. இருக்கு. யூஎக்ஸ் டிசைனருக்கு growth இருக்கா? கேட்டிருக்கேன். கூகுள்ல ஜெமினி இப்ப சொல்லுது, சர்ச் லேப்ல சொல்லுது. இன் 2025 UI UX field is expected to be continued its growth, driven increasing demand, user-centric experience, technological advancement with AI and present personalization and accessibility playing a key roles. Artificial intelligence ஒர்க் பண்ணலாம், பர்சனலைசேஷன்ல ஒர்க் பண்ணலாம், accessibility, emerging technology, sustainability, emotional intelligence, cross platform consistency, UX, research, strategy, ethical. நீ எந்த கம்பெனி வேணா போ, அங்க ஒரு டிசைனர் இல்லாம யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா பாருங்க. ஒரு ஆப் எடுத்துங்க, அக்சென்சர் எடுத்துங்க, இல்ல கூகுள் எடுத்துங்க, எது வேணா எடுத்துங்க. ஓகேவா? ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இல்லாம ஒரு ஆப் உங்களால பில்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. வித்தவுட் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் யூ கேனாட் கிரியேட் அ சிங்கிள் ஆப். டெவலப்பரை வச்சு போய் பில்ட் பண்ணுங்கப்பா, ஒரு ஆப் பில்ட் பண்ணுங்க சொன்னா டெவலப்பர் தான் சொல்லுவாரு, சார் நீங்க டிசைன் கொடுத்தாதான் சார் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு வர. ஏன்னா கொத்தனார் என்ன பண்ணுவாரு, வீடு கட்டுவார். ஆனா இன்ஜினியர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு வீட்டு கட்டுவார். நீ இந்த ஒரு பில்டிங்கை கட்ட போறேன்னா அது வந்து ஃபைல் எவ்வளவு தூரம் போடணும், ஃபவுண்டேஷன் எவ்வளவு போடணும்ன்ற மாதிரி, நீ ஒரு ஆப் எடுத்து வந்து கொடுக்குறேன்னா அந்த ஆப் வந்து யாருக்கான ஆப், அதோட ஃபவுண்டேஷன் எப்படி போடணும், அதோட விஷன் எப்படி இருக்கணும், அதோட மிஷன் எப்படி இருக்கணும்ன்றத நான் ஒரு யூஎக்ஸ் இன்ஜினியரா போட்டு அந்த ஆப்புக்கு போடுவேன், பிகினரா. சப்போஸ் வெறும் டெவலப்பர் கிட்ட எடுத்து கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தெரிஞ்சதெல்லாம் வெட்டுவாரு வெட்டுவாரு ஒட்டுவாரு, பூசி நாங்க சார் ஆப் வச்சுங்க அப்படி கொடுத்துட்டு போயிடுவாரு. ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்காது, ஒரு டிசைன் கன்சிஸ்டன்சி இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? சோ அதுக்கு தான் சொல்றது, யூ வாண்ட் டு பி அ யூஎக்ஸ் இன்ஜினியர், இட் இஸ் அ ரைட் டைம், ஸ்டில் தெர் இஸ் அ growth. இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றும் அழிஞ்செல்லாம் போல, இருக்குது இன்னும். ஏஐ வந்து என்ன பண்ணுது இன்னைக்கு, ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு, உதவி பண்ணுது நம்மளுக்கு. நீ ஏஐ யூஸ் பண்ணி டிசைன் பண்ண கத்துக்கோ, அவ்வளவுதான், சிம்பிள். மார்க்கெட்ல பெரிய ஆளா போயிட்டே இருக்கலாம். மார்க்கெட்ல வேலை இல்லாமலாம் இல்லப்பா, பக்கா வேலை இருக்குது மார்க்கெட்ல. நீ படிச்சுட்டு வெளியே வரும்போது ஸ்கில்ஃபுல்லா இருக்கியா, உனக்கு டிசைன் பத்தி 4 விஷயம் தெரியுதா, கம்யூனிகேஷன் எல்லாம் பண்ணுவியா, உனக்கு நல்ல கான்பிடென்ட் இருக்கா ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்றதுக்கு, அதான் மேட்டர். சொல்றது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ ஜாப் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோமா? சேலரி எவ்வளவு சார் சேலரி கிடைக்கும்? பிகினரா போறீங்கன்னா யூ கேன் கெட் அட்லீஸ்ட் 2.5 lakhs பர் ஆனம் கிடைக்கும். 3 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றதுலாம் ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டேட்டா. பட் இன்னைக்கு மார்க்கெட்ல பிகினராகவே யூ கேன் கிராக். இன் பாண்டிச்சேரி மார்க்கெட்ல உனக்கு ஒரு 10,000 கிடைக்குன்னு வச்சுங்க. பட் சென்னை மார்க்கெட்ல யூ வில் கெட் 20,000. பெங்களூர்ல ஒரு 40,000 கிடைக்கும், கன்ஃபார்ம் கிடைக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு 25 to 22 அது மாதிரி கிடைக்கும். ஓகேவா? பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2.50, அதாவது 2.5 LPA per annum ஃபார் பிகினர், ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் 6 LPA,
ஃபார் 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேல 10 lakhs per annum அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னுடைய போன வருஷம் சேலரி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, வெட்னஸ்டே மே 2029, 2024 நான் வாங்கின சேலரி பாக்குறீங்க. முருகன் லக்ஷ்மன் வந்திருக்கா? எவ்வளவு வந்திருக்கு அமௌண்ட்? 1,08,956 ரூபா. எவ்வளோ? 1 lakh. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் மொத வாங்கின சேலரி 8,000 ரூபா. 8,000 இங்க இருக்குது. 1,08,000 எங்க இருக்குது? இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 8,000 ருபீஸுக்கு ஸ்டார்ட் பண்ண என்னோட கெரியரு இன்னைக்கு 1 lakhல இருக்கு. ஓகே, இதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். நான் என்னென்ன மாதிரியான மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டே வந்துட்டே இருந்தேன், ஒரு மென்டாரோட உதவியால. ஆனா இது வரையும் எனக்கு ஒரு மென்டார் கிடைக்கவே இல்லை. எது வரையும்னா, இந்த 30,000 சேலரி வரையும் எனக்கு ஒரு மென்டார் கிடைக்கவே இல்லை. ஆஃப்டர் 30,000க்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல மென்டார் கிடைக்கிறாரு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னோட growth, என் வாழ்க்கையில வந்து அதிகமான growth. இந்த ஆஃப்டர் தேர்ட் கம்பெனில தான் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறுது. அது வரையும் நான் வந்து ஒரு மென்டாரே இல்லாத ஒரு சுயம்பு பர்சனா உட்காந்துருந்தேன். சுயமா உட்காந்து நம்மளே படிக்கணும், நம்மளே வந்து உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மென்டார் கிட்ட போய் உட்காந்து படிச்சதுனால ஐ காட் சம் கிளாரிட்டி இன் மை லைஃப், கெரியர் எல்லாத்துலயும். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? எல்லா கம்பெனிலையும் யூஐ யூஎக்ஸுக்கு வேகன்சி இருக்கு. ஓகேவா? டாட்டாவில இருந்து சரி, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்ல இருந்து சரி, கூகுள்ல இருந்து, ஜோகோல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீ உன்னை ஸ்கில்ஃபுல்லா வச்சிருக்கியா அப்படின்றது தான் மேட்டர். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாஃப்ட்வேர் இல்லாம இல்ல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மார்க்கெட்ல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு அழகா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ப்ராடக்ட பில்டு பண்ண போறோம். அது ஒரு ப்ராடக்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதான் நம்ம வேலை. இப்போ நீங்க எப்படி ப்ரோ நான் யூஐ யூஎக்ஸ் டிசைனரா வரலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும், கரெக்டா? ஹவ் யூ கேன் பிகம் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் இருக்கா? யாரெல்லாம் இருக்கு? மீ அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். மீ, எனக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைன் ஆகணும் ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யாரு? சூப்பர். மெனி பீப்புள் ஆர் willing டு கோ டு யூஐ யூஎக்ஸ். சூப்பர், பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அது சாதாரணமா நடந்துருமா? யூ வாண்ட் டு புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஃபார் தட். கரெக்டா? நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ப்பா. நிறைய படிக்கணும். நிறைய டிசைன்ஸ் பண்ணி பழகணும். ஓகே, எஸ், யூ நீட் டு ஒர்க் ஆன் லிட்டில் மோர் ஹார்ட் ஒர்க். படிக்கணும். படிக்கணும், நல்ல மென்டார் கிட்ட படிக்கணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். இன்ட்ரெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுவுமே நடக்காது. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நத்திங் இஸ் பாசிபிள். ஓகே, சூப்பர். நான் இப்போ உங்க எல்லாருக்கும் யாரெல்லாம் மீ அப்படின்னு போட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நாளைக்கு 2 நாள் இன்னும் செஷன் இருக்கு, அதால அட்டன் பண்ணுங்க. நம்ம ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? எஸ்.
ஸோ இன்னைக்கு லேர்னிங்ஸ்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத அப்படியே கன்க்ளூட் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். என்னென்னலாம் பார்த்தீங்க இன்னைக்கு? யூஎக்ஸ் டிசைனர், வாட் ஆர் பர்பஸ்? ஓகே. யூஎக்ஸ் டிசைனர் பத்தி பார்த்தோம், யூஐ டிசைனர் பார்த்தோம், அவங்களோட வேலையை பார்த்தோம், ரிசர்ச் பார்த்தோம், யூஎக்ஸ் டெலிவரபிள் பார்த்தோம், யூஐ டெலிவரபிள் பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் மல்டிபிள் திங்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தோம். சூப்பர், வெரி குட். டெலிவரபிள், ஜாப் வேகன்சி, growth growth பார்த்தோம் இல்லையா? growth. ஸோ யூஐ யூஎக்ஸோட growth எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல? இன்னைக்கு படிக்கலாமா, படிக்க வேண்டாவா? வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? அட்வான்டேஜ் என்ன? டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன, பிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன? வெரி குட். ஸோ இவ்வளோ விஷயம் பார்த்தோம் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஃபிக்மாவில் ஒரு ஆப்போடைய சாம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இருக்கீங்க, இந்த 5 நாளாக வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் நம்ம செஷன் எடுக்கிறோம். பட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீப்புள் மேலே அட்டன் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46 47 தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ ரெகுலராக அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு நாள் விட்டாலும் கிளாஸ் போனது போனது தான். ஸோ 100 பேர் 150 பேர் இருக்கும் நம்ம கிளாஸ்ல. பட் ஆனால் வி ஹாவ் பீன் வெரி லிமிட்டட் பீப்புள் ஒன்லி அட்டெண்டிங் தி செஷன்ஸ். எனிவே, நாட் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் மீ, இட்ஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ ஆல். ஓகேவா? ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து செஷன் ஏதாவது கொடுங்க சார் கேட்கும்போது, நெக்ஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் தான் அட்டன் பண்ணாங்க, 100 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு கேஷுவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ எனிவே, வராதவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்க இன்னைக்கு செஷன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபைன். ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அட்டண்டன்ஸ் ஃபார்ம், ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் அண்ட் கிவ் அட்டண்டன்ஸ். ஓகேவா? அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், லீவ் ஆகிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ பாலமுருகன், தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா, ஃபில்அப் பண்ணுங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் வைண்ட் அப்.
Thank you guys. Thank you so much. Guys, form fill பண்ணிட்டீங்கன்னா you can leave.